அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன் பாண்டிட்ஸ்கோமிய கேரளிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தோலில் ஏற்படுற ஒரு அரிய வகையான ஒரு நோயை பற்றி பார்க்க போகிறோம். இக்தியோசிஸ் வல்காரிஸ், ட்ரை ஸ்கேலி ஸ்கின். இன்னொரு டேர்மில் சொன்னோம் அப்படின்னா ஃபிஷ் ஸ்கின் டிசீஸ். இதோடைய தோள்கள் மீனுடைய தோல் மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பேர் வருது. இது ஒரு தொற்று வியாதி கிடையாது. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் வரலாம். இது வர்றதுக்கு முக்கிய காரணம் ஜெனட்டிக் வேரியேஷன், மரபணு மாறுதல்னால தான் முக்கியமாக வருது. அதுலேயும் ஃபிலாக்ரிங்கிற ஒரு புரதத்தில் ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஸ்கின்ல புது செல்கள் உருவாகாமல் பழைய செல்களை இறந்து போன செல்களை அதே இடத்துல தங்கி அந்த தோலுடைய வறட்சிக்கு ஒரு முக்கிய பங்காக இது வகிக்குது. அதை தாண்டி ஹெச்ஐவி மாதிரி தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களும் சரி, கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி, லூப்பஸ் மாதிரி தொந்தரவுகளுக்கும் இந்த ட்ரை ஸ்கேலி ஸ்கின் அப்பியரன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அறிகுறிகள் பார்த்துட்டோம்னா ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொன்னது தான். ரொம்ப வறட்சியான தோல், வெடிப்பு இருக்கும் அதில். அதுக்கப்புறம் அரிப்புத்தன்மை, ரொம்ப ரஃபாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது குளிர்காலத்தில் இது தொந்தரவுகள் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். வெயில் காலத்தில் குறைவாக இருக்கும். இதை மற்ற மருத்துவத்தில் இதுக்கு மருந்துகளே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஹோமியோபதியில் 100% நிச்சயமாக இதை சரி பண்ண முடியும். முறையான கேஸ் டேக்கிங் எடுத்து அவங்களுக்கு மருந்து பரிந்துரைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இதை சரி பண்ணலாம். ப்ராப்பராக ஒரு டயட், ஒரு நல்ல உணவு பழக்கமும் சேர்த்து இதை பின்பற்றணும். தற்காலிகமாக ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா அர்சனிகம் ஆல்பம் 6C, இது 3 வெளியும் 4 முறைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. மருத்துவரின் பரிந்துரை கெட்ட மாதிரி எடுங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பகிருங்க. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேற தொந்தரவுகளை தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. எங்களை தொடர்பு பண்ணி கேளுங்க.